இதுதான் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுட்டு வீடு என்ன இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இதுதான் கடைசி வீடியோ. அதாவது இந்த வீட்டிலேருந்து இதுதான் கடைசி வீடியோ. ஏன் அப்படின்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாதி பொருள் மாற்றியாச்சு, மீதி பொருள் மாற்றிட்டு இருக்கோம். அப்படியே கையோட கொஞ்சம் வீட்டையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க. அது வந்துட்டு கெட்ட பழக்கம்னு சொல்கிறதா இல்லை நல்ல பழக்கம்னு சொல்கிறதான்னு தெரியல. எங்கே இருந்தாலுமே எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே வந்துட்டு நிறையா மெமரிஸை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி இங்கே போனோம்ல, இன்றைக்கி இது செஞ்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெமரிஸை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வைக்கிறேனோ இல்லையோ அதாவே சேவ் ஆகிரும். அது வந்துட்டு சில நேரத்தில் எனக்கு அது கஷ்டமாகவும் இருக்கும், சில நேரத்தில் அதை நினச்சி நான் சந்தோஷமும் பட்டுக்குவேன். அந்த மாதிரி தான் இந்த வீட்லேயுமே எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆனாலுமே எவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி அமையுமா என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஏரியாவில் இருந்தது வந்துட்டு எனக்கு ஒரு அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாவே பக்கத்தில் வந்துட்டு ஒரு நாய் வச்சுருக்குறாங்க அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவங்க நாய் வச்சுருக்கிறது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த நாள் வரைக்குமே நம்ம வீட்டில் எவ்வளோ நாய்கள் இருந்தாலுமே யாருமே எதுவுமே என்ன சொன்னது கிடையாது. அவங்களே வந்துட்டு குட்டி போட்டிருக்குதா இல்லை எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக விசாரிப்பாங்க. அதோட எனக்கு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே எனக்கு வந்துட்டு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, அண்ணாவா எல்லாருமே என்னை வந்துட்டு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சீன் கூட ஒரு வார்த்தை இந்த நாள் வரைக்கும் யாருமே என்னை சொன்னது கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே நான் வந்துட்டு ஒரு அன்பான ஒரு உறவை தான் நான் அவங்கள்ட்டலாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வீடு திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே மகிழனி தனியாகவே அந்த வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சேஃபு. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மகிழனி சாப்பிட்டாங்களா, ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு உறவை தான் நான் அந்த ஏரியாவில் நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். இன்னுமே நிறையா விஷயம் இருக்குது, சொல்லணும் அப்படின்னா டைம் பத்தாது. இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போகிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக தான் இருக்கும். இதுவும் ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவும் நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.